ரொம்ப வயசாச்சு. பொதுக்குழு எப்படி இருக்குங்க? இந்த பொதுக்குழு மிகச் சிறப்பாக இருக்கும். பொதுக்குழுல என்னென்ன தீர்மானங்கள்லாம் முக்கியமா இருக்கும்? அடுத்த இப்போ இன்னொரு 3 மாதத்துல தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். என்னென்ன பொதுக்குழுல சிறப்பு அம்சங்கள் இருக்கும்? அதை இப்போ நான் தெளிவாக சொல்ல முடியாது. அதை எங்கள் பொதுச் செயலாளர் தான் சொல்லணும். ஆமாம், ஆனால் மிக சிறப்பான அம்சங்கள் எல்லாம் இருக்கு. தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? அதிமுக தொண்டர்கள் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னு சொல்லி விரும்புறாங்க. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு முதல் என்ன மாதிரி சிறப்பு அம்சங்கள் எதிர்பார்க்கிறாங்க? அதை நான் சொல்ல முடியாது, பொதுக்குழு தான் முடியும். கர்நாடக மாநிலம் அவைத்தலைவர், கர்நாடக மாநில அவைத்தலைவர். நான் என் பேர் அன்பரசன். இந்த பொதுக்குழுல தீர்மானம், இந்த தீர்மானத்தில் தான் நாங்கள் எலெக்ஷன்ல அடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் வருவார். இந்த தீர்மானத்தினால தான் கட்சிக்காரன் எங்க இருக்கிற ஒரு தொண்டனும் அதிமுககாரன் எந்த கட்சிக்காரன் கூட்டணி ஒட்ட விளையாடி போட்டோம், அதிமுக இந்த மாதிரி ஜெயிக்கும். 2026 அதிமுக தான் ஜெயிக்கும். எங்களுடைய இயக்கத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் ஏற்கனவே சிறந்த முதலமைச்சராக செயலாற்றி ஏழ்மையான மக்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றிய ஏழ்மையான தலைவர் அருமையான எடப்பாடியார் அவர்களின் சீரிய தலைமையிலே இன்று எங்களுடைய இயக்கத்தின் கழகத்தினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு சிறப்பாக வானகரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே எங்களை வரவேற்க காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை மாநகரின் சார்பிலே நன்றியை தெரிவித்து, எதிர்காலத்திலே ஏழ்மையான மக்களினுடைய தலைவர், ஏழ்மையான மக்களினுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய தலைவர், எல்லோருடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய தலைவர், நல்ல நல்ல திட்டங்களை ஏழ்மையான மக்களுக்கு கொண்டு வந்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய சீரிய ஆட்சி வருவதற்கு எல்லோரும் ஒத்துழைப்போம். ஏழ்மையான மக்கள் மனதில், எல்லோருடைய மனதிலும் அதுதான் நிரந்தரமாக இருக்கின்றது. விவசாய பெருங்குடி மக்களை காத்தவர், ஏழ்மையான மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை அன்றாடம் ஏற்படக்கூடிய அத்தியாவசிய தேவைகளான அம்மா உணவகத்தை கொடுத்தவர், ஏழ்மையான மக்களுக்கு 8 கிராம் தங்கம் இன்றைக்கு 1 லட்சம் இன்னைக்கு வாங்கின அந்த குடும்பங்கள் பூரா எடப்பாடியார மனதார வாழ்த்துகிறார்கள். அருமையினுடைய எடப்பாடியாருடைய ஆட்சி நல்ல ஆட்சி வர வேண்டும் என பொதுமக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொதுக்குழு எல்லாரும் எழுச்சியா வந்துட்டு இருக்காங்க. என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட போகுது? என்ன தீர்மானம் எப்படியா இருந்தாலும் 2026 இந்த ஆட்சி அமைவதற்கான அனைத்து தீர்மானமும் எடப்பாடியார் வாயிலிருந்து வரப்பெறும். கட்சி ஒருங்கிணைக்கணும், பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிலாம் சொல்றாங்களே, அந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க முன்னையே கட்சியை காலி பண்ணிட்டு தானே போனாங்க. அதனால அவங்க சேர்ந்தா திரும்பி அதே நிலையில திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்குவாங்களே தவிர கட்சி ஜெயிக்கிறதுக்கான ஆயத்த கூட அவங்கள்ட்ட இல்ல. அதனால எடப்பாடியார் அவங்க சேர்க்கக்கூடாதுன்னு ஒரே முனைப்போடு இருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய கட்சியிலேயே நம்ம வெற்றியை பெற முடியுமா? இல்ல, கட்சி நல்ல வளர்ச்சி எழுச்சியாவும் இருக்கு. அவங்க 525 வாக்குறுதியை கொடுத்து அதை ஒரு 10% நிறைவேற்றல. அதனால இந்த ஓய்வூதியக்காரர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கறதுங்கிறதும் நிராகரிக்கப்பட்டுடுச்சு, இன்னும் செய்யல. மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்றோம்னு சொன்னார், அதை செய்யல. இப்படி பல கோரிக்கைகளை, அம்மா தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்திலிருந்து லேப்டாப் அத்தனை திட்டங்களையும் அவர் அதிமுக செய்யப்பட்ட அனைத்து திட்டங்களையும் அவர் கடப்புல போட்டாரு. அதனால நிச்சயமா மக்கள் எழுச்சியா தான் இருக்கு. விவசாயிகளுக்கு உற்ற தோழனா இருக்கிறது எடப்பாடியார் மட்டும்தான். அதனால விவசாயிகளிலிருந்து அனைத்து மக்களும் எடப்பாடியாருக்கு சப்போர்ட்டா இருந்து ஆட்சி அமைக்கிறது உறுதுணையா இருப்பாங்கிறது என்னுடைய கருத்து. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் 2026 தமிழகத்தின் முதலமைச்சராக வரக்கூடிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டி தேர்தல் வியூகங்களை வகுத்து 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பொதுக்குழும் செயற்குழும் சேர்ந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க இருக்கின்றோம். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும்
அந்த முடிவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் கட்டுப்படுத்தி பணியாற்றுவார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் தென்சென்னை வடக்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் RV செல்வகுமாராக இருந்து பணியாற்றி வருகின்றேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதுக்கு பின்னாலே நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் தான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டரும் இருந்து அண்ணனுடைய வழிகாட்டிய பிறகு நாங்கள் கழகப்பணியை ஆற்றி வருகிறோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இந்த பொதுக்குழுவிலே உங்களிடம் தெரிவித்துக் கொள்வதை மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருப்பரங்குன்ற விவகாரத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? அதிமுக ஏற்கனவே ஒரு அஃபிடவிட் போட்டிருந்துச்சு. நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறதோ எங்களுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் அந்த முடிவினுக்கு ஏற்ப செயல்படுவார்கள். ஆகவே பொதுச்செயல் எடுக்கிற முடிவின்படி நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம். அங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லை. மக்களுடைய நீதிமன்ற தீர்ப்பு மிக சரியான தீர்ப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போது மேல்முறையுடன் தொடர்ந்து அது பற்றி தகவல் சொல்ல விரும்பவில்லை. குறிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். அதனையே பொதுச் செயலாளர் வரவேற்றிருக்கிறார். அதனையே நாங்களும் வரவேற்கிறோம். நேத்து விஜய் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தாரு, நிறைய விஷயங்கள் பேசினாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்ற பொதுக்குழு கூட்டம். இது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் இன்னும் ஒரு 4 மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக கொண்டு வருவதற்கான ஒரு பொதுக்குழு கூட்டம் இந்த கூட்டம். இல்ல, விஜயனுடைய ஸ்பீச் வந்து நேத்து குறிப்பா ஒன்றிய அரசு, அதாவது பாஜக மத்திய அரசு வந்து எந்த திட்டங்களும் கொண்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வஞ்சிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அது உண்மைதானா? அப்படி இல்லை, அது வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு பேச்சா இருந்தது. அவர் மொத்தமே ஒரு 12 நிமிஷம் பேசினாரு. அதுக்கோசம் புதுச்சேரி கவர்மெண்ட் ஒரு 12 நாள் அல்லல் பட்டுது. அவருடைய ஸ்பீச் 12 நிமிஷம் தான். அவர் என்ன சொல்ல வராருன்னு அவருக்கே சிலது புரியல. அந்த 12 நிமிஷத்துக்கு கடுமையான பிரச்சனை. ஆமாம், அதுல வந்து மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய திட்டங்கள் எது, மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய திட்டங்கள் எதுன்னு சொல்லிட்டு சரியான புரிதல் இல்லை. விஜய்க்கு அந்த புரிதல் இல்லை. ஆமா, இருந்தாலும் அவங்க ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போயிடறாங்க. அதுல வந்து முதலமைச்சருக்கு அவர் அந்த கூட்டத்தினுடைய முடிவில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அதாவது வந்து புதுச்சேரி முதலமைச்சருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சாரு. புதுச்சேரி முதலமைச்சருடைய செயல்பாடு மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சருடைய செயல்பாடு இருக்கணும்னு சொன்னாரு. அதே போல வந்து புதுச்சேரி மாநிலத்துடைய நிர்வாகத்தை பார்த்து தமிழ்நாடு அரசு புத்தி புகட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு ஒரு இது சொன்னாரு. லாஸ்டா என்ன சொன்னாருன்னா வந்து புதுச்சேரி மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது, திமுக என்பது ஒரு மக்கள் விரோத சக்தி, அதை வந்து இந்த தேர்தலில் விரட்டியடிங்கன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை நாங்க வரவேற்கிறோம். அதிமுக பாண்டிச்சேரியில வந்து கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தேர்தலில் இல்ல அது அதாவது வந்து எந்த கூட்டணியா இருந்தாலும் அது சம்பந்தமா முடிவெடுக்க வேண்டியவர் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மட்டும். விஜயும் ரங்கசாமி அவர்களும் கூட்டணி வைத்தா மீண்டும் வந்து ரங்கசாமி அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும்? இல்ல, இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? இல்ல அப்படி கிடையாது. விஜயும் ரங்கசாமி கூட்டணி வைப்பாங்களா என்பது என்ற கேள்வி வந்து நீங்க கேட்க வேண்டிய இடம் வந்து ரங்கசாமி விஜய், நான் இல்ல. ரங்கசாமி அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாருக்கோசம் பாராட்டுறாரு. இங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்களால பர்மிஷன் வாங்க முடியல. 41 பேருடைய மரணத்துக்கு பிறகு பர்மிஷன் வாங்க முடியல. புதுச்சேரி மாநிலத்தில் அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, அதனால அவர் பாராட்டுறாரு. அதிமுக தான் புதுச்சேரியில முதல்ல ஆட்சி அமைச்சதுன்னு எம்ஜிஆர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஆமா, அது வந்து அது உண்மைதானே. எங்களுடைய புரட்சி தலைவர் வந்து முதல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஏற்படுத்திய போது புதுச்சேரி மாநிலத்தில் 1974 ஆட்சி அமைந்த ஒரு இயக்கம், மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 74க்கு பிறகு 77 நாங்க ஆட்சியில் இருந்தோம். அதான் அவர் சுட்டி காட்டுறாரு. அந்த சமிக்கையை விஜய்க்கு தருவாங்களா பாண்டிச்சேரி மக்கள்? அது தெரியலங்க. அது வந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமையக்கூடிய கூட்டணி தான் அங்க ஆட்சியில் மலரும். நான் கௌதம், கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டங்க பகுதி செயலாளர், செல்லூரம் பகுதி செயலாளராக இருக்கிறேன். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு 2026 அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி வருவதற்கு இங்கே கூடியிருக்கின்ற கழக தொண்டர்கள் உடைய முகத்தை பார்க்கும்போது எழுச்சியாக இருக்கிறது. இது எங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது.
அடுத்த முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை இது ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இது என்ன மக்கள் தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? தொண்டர்கள் வந்துட்டு இப்போ நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது அண்ணன் எடப்பாடியார் தான். அனைத்து இந்த அதிமுகவில் இன்னைக்கு நிலைமையில பார்த்தீங்கன்னாக்கா 4.5 வருஷம் ஆட்சி சிறப்பாக கொடுத்தாரு. மக்கள் திரும்ப அந்த ஆட்சி வரும்னு எதிர்பார்க்குறாங்க. எங்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மக்கள் அண்ணன் எடப்பாடியார் வரும். தமிழ்நாடு ஃபுல்லாக அது எதிரொலிக்குது. அது எங்களுக்கு தெரியுது. பொதுக்குழு மிக சிறப்பா இருக்கும், ரொம்ப எழுச்சியா இருக்கு. நீங்க தொண்டர்லாம் பாத்தீங்கன்னா, கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், ரொம்ப எழுச்சியா இருக்கு. இது ஒரு திருவிழா மாதிரி, எப்படி நமக்கு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி இது ஒரு எங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு திருவிழா மாதிரி. தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அதிமுக? அது அடுத்த ஆட்சி எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வலுவான கூட்டணி அண்ணன் அமைக்கிறாரு. அடுத்த அதிமுக ஆட்சி தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும், வெற்றியை நோக்கி எப்படி நம்ம ஒவ்வொரு தொண்டர்களும் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் அறிவுரை வழங்குவார் பொதுச் செயலாளர் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். என்னென்ன எதிர்பார்க்கறாங்க தொண்டர்கள்? என்ன எதிர்பார்க்கறாங்க பொதுக்குழுல? எப்படி இருக்கு இந்த நாடு ஆட்சி, எப்படி இருக்கு, என்னென்ன எதிர்பார்ப்பாங்க? அதாவது இந்த 4.5 வருடங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே ஆட்சி கொலை, கொள்ளை, சமூக விரோதிகளின் போதைப்பொருள் கூடாரமாக தமிழ்நாடு விளங்கிக்கிட்டு இருக்கு. இத மக்கள் தினந்தோறும் பயம் பதட்டத்தோடு வாழ்வாதாரத்தை நடத்த முடியாம பயம் பதட்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அத முறியடிக்கக்கூடிய செயல்ல எடப்பாடியார் தான் கடந்த 4 வருட காலமாக நல்லாட்சி கொடுத்தார். சட்ட ஒழுங்கா இருக்கட்டு, நாட்டினோட விவசாய வளர்ச்சியா இருக்கட்டு, நாட்டினுடைய அனைத்து வகையான வளர்ச்சி திட்டங்களா இருக்கட்டு, எடப்பாடியார் தான் இந்த போன 4 வருடங்களமாக சிறப்பான ஆட்சியை கொடுத்து மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக பயம் பதட்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார் கொடுத்த 4 வருடகால ஆட்சி. சிவகங்கையினுடைய மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்திலிருந்து அனைத்து நகர்கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், பேரூர் கழக செயலாளர், சார்பணியினுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் வந்திருக்கிறோம். இந்த பொதுக்குழு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வரவிருக்கின்ற பொதுக்குழு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடு எதிர்க்கட்சியாக இது கடைசி பொதுக்குழு. அடுத்த பொதுக்குழு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக ஆளுங்கட்சியிலே மக்கள் பணியை மிக சிறப்பாக செய்கின்ற நோக்கிலே அண்ணன் எடப்பாடியார் கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியை ஏற்றுகின்ற பொதுக்குழுவாக அடுத்த பொதுக்குழு அமைய வேண்டும், அமையும். அதற்கான மகிழ்ச்சியோடு அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். 4.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியிலே அல்லல் பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, பல்வேறு வழக்குகளை சந்தித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு சோதனைகளை சந்தித்து, அத்தனை சோதனைகளையும் முறியடித்து அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக எங்களை எல்லாம் வழிநடத்தி கடைக்கோடி தொண்டனையும் அதிமுக என்ற ஒரு இயக்கத்தின் மூலமாக 2026 மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு எங்களை நம்பிக்கையூட்டி வளர்த்து, நாங்கள் இந்த திமுக ஆட்சியில் பட்ட காவல்துறை நடவடிக்கை, திமுக ஆட்சியிலே அந்த கட்சியினால் பட்ட துன்பங்களை எல்லாம் தாங்கி நடப்பதற்கு எங்களை தைரியம் மூட்டு, எங்களில் ஒருவராக, நம்மில் ஒருவராக, நமக்கான தலைவராக எங்களை வழிநடத்திய எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதே எங்களுடைய 4.5 ஆண்டு கால துன்பமெல்லாம் நீங்கிவிட்டது. இன்னும் 4 மாத காலம் தாண்டி விட்டால், கடந்து விட்டால் எடப்பாடியார் முதலமைச்சர், அவர் அந்த முதலமைச்சர் அணிவகுப்பிலே வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை அம்மா எப்படி வருவாரோ அதை போன்றும் எடப்பாடியார் அந்த பீச் ரோட்டிலே முதலமைச்சராக அந்த காவல்துறை பாதுகாப்போடு அணிவகுப்போடு வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்பு இன்னும் 4 மாதங்கள் கடந்து செல்லும். பகவத்கீதையிலே கொண்டு வந்ததை சொன்னதை போல அனைத்தும் கடந்து செல்லும். எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆவார், இந்த நாட்டிற்கு நல்லாட்சி செய்வார், எங்களையும் காப்பாற்றுவார்.